ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஜனவரி 24ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஜனவரி மாதம் அப்படிங்கிறது ஆண்டினுடைய முதல் மாதம். இந்த மாதத்தில் தான் தமிழ் மாதமான தை மாதமும் பிறக்கும். பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த தை மாதம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் தான். பலரும் பார்த்திங்கன்னா எப்போ தை மாதம் பிறக்கும் அப்படின்னு காத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம், அதை பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக இந்த ஆண்டே பார்த்திங்கன்னா துளாராசி என்பவர்களுக்கு ரொம்ப அற்புதமாகவே தான் இருக்க போகுது. அதுலேயும் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த நிலைகளில் இருந்து நல்ல மாற்றம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், வீடு, நிலம், வண்டி, வாகனம் இப்படி எல்லாமே வாங்கிறதுக்கான யோகங்கள் எல்லாம் உருவாகும். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அம்மாவினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது மட்டும்தான் கவனிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. ஸோ அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. துளாராசிக்காரர்களுடைய அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க நிறைய பாதிப்படைவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சகம், நுரையீரல் இது மாதிரில இடங்களில் பாதிப்புகள் ஏற்படலாம். கண்டிப்பாக உடல் சூடும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் நிறைய பாதிப்புகள் பார்ப்பாங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கா அப்படின்றதுனால கண்டிப்பாக போட்டி பொறாமல் எல்லாமே இருக்கத்தான் செய்யுங்க. இதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் முன்னேற்றம் அடையணும். பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதாவது சொந்த பந்தங்களை முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ஒதுக்கி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதுவும் குறிப்பாக அம்மாவுடைய சொந்த பந்தங்களை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்கி வைங்க. ஏன்னா பிரச்சனையே அவங்க மூலமாக தான் இப்போ வரப்போகுது. அவங்களால தான் உங்களுக்கு சண்டைகள் வரப்போகுது, மனஸ்தாபங்கள் உருவாக போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஒதுக்கியே வச்சுக்கோங்க. உங்கள் வீட்லேயும் இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள் ஏற்படுங்க. இந்த செலவுகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு செலவாக தான் இருக்க போகுது. அற்புதமான யோகங்கள் கிடைக்கும். பெரிய பாதிப்புகள் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சின்ன சின்னதாக ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். ஸோ ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் தரமானதாக இருக்கணும். அதனால் நல்ல காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. தேவையில்லாத ஜங்க் ஃபுட் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டைமில் பார்த்திங்கன்னா கொழுப்பு அதிகமாக சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரத்த அழுத்தம் அதிகமாகலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பார்க்குறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்ல இயற்கை உணவுகளாக சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. பணவரவு பார்த்திங்கன்னா துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாவே இருக்குங்க. பணவரவு நல்லாவே வரும். திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக மாறும். திருமணம் ஆகவே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டிருக்கக்கூடிய துளாராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக முயற்சியை கைவிடாமல் எடுத்துக்கோங்க. புதன் பகவான் பார்த்திங்கன்னா 12 மற்றும் 9க்கு உடையவர். இப்போது 4வது இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். நிறைய பண வரவுகளை கொடுக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி உறவையும் ஒன்றும் சேர்த்து கொடுக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும். நிலப்புலன்கள், சொத்து, வண்டி வாகனங்கள், குவாரி, ஜல்லி உற்பத்தி இது மாதிரி செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான டைமுங்க. நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. நல்ல சீக்கிரமாக நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்க. அதே போல் மத்திய அரசு, வங்கித்துறைகள் இந்த மாதிரி இடங்களில் வேலை செய்யக்கூடியவங்க, பள்ளிகளில் வேலை செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நிறைய நன்மைகள் கிடைக்கும். சந்தோஷ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட துளாராசிக்காரங்களுக்கு 90% ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆரோக்கியத்தில் மட்டும் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் குரு உங்களுக்கு 10ல் இருந்து பல துன்பங்களை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் இப்போது குரு பகவானுடைய ஆசி கிடைக்க போகுது. குருவினுடைய அருளாசி கிடைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன லாபங்கள் அதிகமாகும். அதாவது இந்த டைமோட உங்களோட எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். இதுக்கு மேலே பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பாக துளாராசி நேயர்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படி. துளாராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த கிரகநிலைகள் எல்லாமே இப்போ செயல்பட போகுது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன கவலைகள், என்னென்ன குறைகள் இதெல்லாம் தேங்கி கிடந்ததோ அது எல்லாமே இப்போ மாறப்போகுது. அந்த தேக்க நிலை மாறி உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புக்கான
ஒரு திறவுகோல் வந்து இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே உங்களை வந்து வீடு தேடி வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ நாளாக எங்கே போனீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் உங்களுடைய கதவை வந்து தட்டுங்க. இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் புதனோடு இணைந்து புதச்சுக்கிர யோகத்தையும் இந்த டைமில் ஏற்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீதே வந்து விழுகுது. குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு யோகத்தை தான் வந்து கொடுக்கும். அதனால் பயப்படாதீங்க. அதாவது என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நீங்கள் கடந்த காலத்தில் வந்து திட்டமிட்டு இருந்தீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு கடந்த காலத்தில் தடைப்பட்டதோ, அந்த தடைப்பட்டு நின்று போன விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து திரும்பவும் செயல்பட ஆரம்பிக்கும், வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். கரைந்த சேமிப்புகளை எல்லாம் நீங்கள் ஈடுகட்டுவீங்க. என்னெல்லாம் போய் அடமானம் வச்சிங்களோ அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா மீட்பீங்க. ஸோ அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய வருமானம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். ஆரோக்கியமும் அப்படிதாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமே தவிர பெருசாக எந்த பாதிப்புகளும் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு சொல்லப்போனால் உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே சரியாக போகத்தான் ஆரம்பிக்கும். புதுசாக பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகத்தோடு நீங்கள் வந்து செயல்படுறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது. மிதுன ராசியில் தான் குரு பகவான் இருக்கிறாரு. ஸோ குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து அவருடைய வக்ர நிலையில் பயணிக்கக்கூடிய இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை கிடைக்குது உங்களுக்கு. 3 மற்றும் 5ஆம் வீடுகளில் வந்து விழுது. குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதனால் சகோதரஸ்தானத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவர் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு, வியாதி, கடன் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாரு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். என்னென்ன விஷயத்தை பற்றி நீங்கள் பயந்தீங்களோ, அதாவது குறிப்பாக எதிர்காலத்தை பற்றின பயம் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும். அந்த எதிர்காலத்தினுடைய பயமே துளாராசிக்காரங்களுக்கு இப்போ போயிடும். அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள்லாம் வந்து கிடைக்க போகுது. உடன் பிறந்தவர்களுக்கு குருவினுடைய அருளால் திருமணம் இல்லைன்னா வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண யோகம் ஏதாவது வந்து கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் வந்து சரி பண்ணுவீங்க. பாக பிரிவினைக்கு ஒத்துழைக்காமல் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கூட இப்போ உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. உடன் பிறந்தவர்கள் மனம் மாறுவாங்க. ஸோ அவங்க வந்து சண்டை சச்சரவுகள்லாம் இல்லாமல் சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்குவாங்க. எதிர்காலத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலன் கொடுக்கும். கண்டிப்பாக வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். இதுக்காக பண உதவிக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நல்ல தகவல்கள் வரும். புதுசாக வந்து உங்களுக்கு தொழில் அமையும். புதனுடைய சஞ்சாரமும் நல்லா இருக்குது. ஏன்னா துளாராசிக்காரங்களுக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது நல்ல யோகத்தை தான் கொடுக்குறாரு. அபரிவிதமான முன்னேற்றங்களை எல்லாம் கொடுப்பாரு. துணிச்சலான முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. எல்லாத்தையும் வந்து சமாளிச்சிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ அதன் வழியில் நீங்கள் செயல்படும் பொழுது வெற்றி வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்குது. அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்ய மாட்டீங்க. ரொம்ப எளிமையாகவே வந்து செய்து முடித்து வெற்றியும் பார்த்துடுவீங்க. அதே போல் தாங்க உங்களுடைய திறமைகளுக்கான அங்கீகாரம் இப்போ தான் கிடைக்கும். பதவி உயர்வுகள்லாம் தேடி வரும். பதவியே இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு இப்போ தேடி வரும். வேலையே இல்லைன்னா கூட வேலைலாம் தேடி வரும். உங்களுடைய வீட்டுக்கு அதாவது பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு டைமிங். இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்கிறதுக்கான நிறைய வழிகளை எல்லாம் இப்போ வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ அதன்படி உங்களுக்கு எல்லாமே வந்து மீண்டும் கிடைக்கும். முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அதெல்லாம் இப்போ வந்து மீண்டும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் அதிபதியான சுக்கிர பகவான் பிப்ரவரி 7ஆம் தேதி தான் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஸோ இதனால் பிள்ளைங்களால் ஒரு சில விரயங்கள் ஏற்படும். அதனால் அவங்களையெல்லாம் உங்களுடைய பார்வையிலே வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள். பிள்ளைங்களுடைய கல்வி, திருமணம் சம்மந்தமாக என்னென்ன முயற்சிகள் எல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா இவ்வளோ காலமாக அதெல்லாம் வந்து தடைப்பட்டுட்டு இருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து கைகூட ஆரம்பிக்கும். இடம் மாறணும், பணி மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. வியாபாரம், தொழிலில் இருக்கக்கூடியவங்க நேர்மறை மாற்றங்களை வந்து சந்திக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு பதிவு உயர்வு கிடைக்கும். நிறைய ஆர்டர்கள் வரும். அதன் மூலமாக உங்களுடைய வேலைகள் வந்து சிறப்பாக நடக்கும். உங்களுடைய பேர்லேயே நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கான முயற்சிகளும் வந்து கைகூடி வரும். இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக வந்து நடக்க ஆரம்பிக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா துளாராசி அன்பர்களுக்கு எல்லா கிரகநிலைகளுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை தான் நீங்கள் இனி வந்து சந்திக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தைரியமாக இருங்க. எந்த பிரச்சனைகளும் வந்து இனிமேட்டுக்கு இருக்காது. இது வரைக்கும் இருந்து வந்த எல்லா கவலைகளுமே மாறாததுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் எளிமையாக செய்யலாம் அப்படின்னா, வரக்கூடிய காலகட்டங்களில் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடுகள் செய்யுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் முதியோர் இல்லங்கள், ஆதரவற்ற இல்லங்களுக்கெல்லாம் போய் ஏதாவது ஒரு வேளையாவது உங்களுடைய கைகளால் அவங்களுக்கு வந்து உணவு வந்து கொடுங்க.
ஸோ இது மாதிரி தானங்கள் செய்கிறது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும், நேர்மறையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை எல்லாம் செய்யுங்க. ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு மாரியம்மனை நீங்கள் வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இதெல்லாம் போய் கும்பிடணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லேயே கண்டிப்பாக மாரியம்மன் ஆலயம் இருக்கும், அங்கேவாது நீங்கள் போய் தரிசனம் செய்யுங்க. ஆலயங்களுக்கு போக முடியாதவங்க இது மாதிரி ஆதரவற்ற இல்லங்களுக்கு சென்று உணவளிங்க. இது மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களை மட்டும் செய்துக்கோங்க. இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும். நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை துளாராசினியர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிரகநிலைகள் எல்லாமே எப்படி மாறுறாங்க, என்னென்ன பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பதிவு உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் விட்டுறாதீங்க, எல்லாரோடையும் ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.